சாந்தி. அவ்யக்த சமிகை 10 ஆகஸ்ட் 2026. பாபாவுடைய மகா வாக்கியம். मैं संगम युगी ब्राह्मण हूं. यह व्यर्थ संकल्प अपवित्रता के संस्कार शूद्र के संस्कार व स्वरूप हैं. நான் சங்கமயுக பிராமணன். இந்த வீணான எண்ணம், இந்த அசுத்தத்தினுடைய எண்ணம் அல்லது சம்ஸ்காரம், இது உங்களுடையதல்ல. சங்கமயுக பிராமணர்களுடைய அடையாளம் அல்ல. இது சூத்திரர்களுடைய, உங்களுடைய முற்பிறவி. நான் BK பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்வரூபம் தான் சூத்திரர்கள். அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ऐसा अनुभव हो कि ये अपवित्रता और विस्मृति के संस्कार जो मेरे अर्थात ब्राह्मणपन के नहीं लेकिन शूद्रपन के हैं, उनको मेरा समझते हो तो माया के वश होकर परेशान होते हो. அப்ப யாராவது ஒருத்தர், இப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல முன்னாடி பிறவியில் இருந்தோம், அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்த அப்புறம் சடனாக எனக்கு நான் எங்கே இருந்தேன் ஞாபகம் வருதான். அப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு, நான் உங்களோட மனைவியாக இருந்தேன், உங்களோட கணவனாக இருந்தேன், நீ என்னோட பொண்ணு என் பையன்ட்டு இந்த குட்டி குழந்தை பார்த்து பேசினா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேடிக்கையாக இருக்கும், வினோதமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும், பயமாக இருக்கும். பாபா சொல்றாரு, நீங்கள் சூத்திரர்களுடைய சம்ஸ்காரத்தை பவித்ர பிராமணாத்மா, பரமாத்மாவினுடைய செல்ல குழந்தை, அந்த தூய்மை கடலினுடைய வாரிஸ், நான் போய் இந்த சம்ஸ்காரத்தை என்னுடையதுன்னு சொன்னா அப்ப நம்மளை தத்தெடுத்திருக்கிறவருக்கு எப்படி இருக்கும்? அடடா, இவங்களை நான் இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன், என் மடியில உட்கார வச்சிருக்கிறேன், இந்த குழந்தை மீண்டும் அந்த மண்ணிலேயே போய் காலை வைக்குதே, வேண்டாம் நீ அழகா ஊஞ்சல்ல ஆடுங்கிறேன், அதை விட்டுட்டு மண்ணில தான் நான் காலை வைப்பேன்னு இருக்குதே, அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அதனால சொல்றாரு, எப்ப நீங்க என்னுடைய சம்ஸ்காரம் இப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதனுடைய ஓனர்ஷிப் நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க மாயைக்கு அடிமை ஆகிறீங்க. அதனால பாபா புரிய வைக்கிறாரு, இது என்னுடையதே இல்லை, இப்ப புதுசா இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேனோ அதுதான் உங்களுடையதுன்னு நினைச்சுக்கோங்க. அது வேண்டாம் அப்படின்னு முற்றிலுமாக மனதால என்ன பண்ணுங்க, ஒதுக்கிடுங்க. அந்த ஒரு சக்தி நமக்கு வேணும். எது வேணான்னு சொல்றதுக்கான சக்தி நமக்குள்ள வேணும். அதை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க வேணான்னு நினைக்காத வரைக்கும் அது உங்களோட ஒட்டிகிட்டே இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம், ஐயோ என்ன பண்றது, என்னுடைய குணம் அப்படி. அதை தான் பாபா சொல்லி புரிய வைக்கிறார். இது என்னுடையது அல்ல, நான் இது அல்ல, இது எனக்கு வேணாம். எப்படி நம்ம சில லௌகிகத்தில் இருக்கும்போது ஒருவேளை யாருக்கும் நமக்கும் செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம், ஐயோ அந்த பக்கமே நான் போக மாட்டேன், அவங்க எனக்கு வேணாம்ப்பான்னு ஒதுக்கிடுவோம் இல்லையா? ஒதுங்கிடுவோம். அந்த மாதிரி பாபா இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர சம்ஸ்காரங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கி அதை ஒதுக்கிடுங்க. என் மேரா ஹை நெய், இது என்னுடைய இதுலவே இல்லைன்னு நீங்க அந்த ஒரு யுக்தியை நீங்க கையாளுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறார். அப்ப நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், எது சூத்ரனுடைய சன்ஸ்கார், எது ஸ்ரீமத் படி பாபா கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரைப்படி நம்முடைய சன்ஸ்காராக இருக்கணும். அதை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.